கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். போன வாரம் நிஃப்டியில் நல்ல புல்லிஷ் ட்ரெண்டாகவே இருந்தது. நல்ல அப்சைடில் க்ளோஸ் ஆச்சு. கண்டினியூஸ் இந்த வாரமும் வரும் வாரத்துலேயும் அந்த புல்லிஷ்னஸ் கண்டினியூட்டி ஆகிறோம் அப்படின்ற மாதிரி தான் டேட்டா இண்டிகேட் பண்ணுறது. ஸோ நம்ம க்ளோஸாக போய் பார்க்கும்போது நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,285க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெண்ட் புல்லிஷ், இப்போதைக்கு ட்ரெண்ட் புல்லிஷாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்சஸ், அடுத்த ரெசிஸ்டன்சஸ் எங்கே போகும் அப்படின்னு பார்க்கும்போது 25,400க்கும் 25,550க்கும் தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. பிகாஸ் ஆஃப் த புல்லிஷ்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்றதால இந்த ஹையர் சைட் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது 25,200 சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து 85 பாயிண்ட்டுக்குள்ளவே இந்த சப்போர்ட் ரியாக்ட் ஆகும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்டு வால்யூம்ஸ், க்ளோஸ் ப்ரைஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 25,200 நல்ல சப்போர்ட்டாகவே இண்டிகேட் பண்ணுறது டேட்டாவில். ஸோ பிலோ 25,000 தான் ட்ரெண்ட் ரிவர்சல் வீக்னஸ் அப்படின்னும் போது பிலோ 25,000 மட்டும்தான் தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி டு செல் ஆஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் புல்லிஷ் அப்படின்றது. விக்ஸ் நியூட்ரலாக இருக்குது. ஃப்ரம் வென் கம்பேர்ட் டு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாள்லேயும் ஒரே நம்பரில் இருக்கிறதால விக்ஸ் இஸ் நியூட்ரல். அண்டு இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். திரும்பவும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். பிகாஸ் 25,400 அண்ட் 25,550 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ்ன்னும் போது நீங்கள் அதை வீக்லியில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜோன்ஸ் எல்லாம் டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் 25,200 எதுக்கு சொல்கிறேன்றதும் உங்களுக்கு தெரியும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சார்ட்டை பார்க்கும்போது நான் சொல்கிறத கோரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அதனால தான் இந்த லெவல்ஸ் எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம். அண்ட் அகைன் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 56,609ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவுமே ட்ரெண்ட் புல்லிஷ் தான். ஈவன் ப்ரைவேட் பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ பேங்கிங் ரேலியும் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்குது ஃப்ரைடேலெல்லாம். ஸோ வரும் வாரத்தில் டெஃபினட்டாக கண்டினியூ ஆகுன்ற மாதிரி தான் இருக்குது. ட்ரெண்ட் இஸ் தர் அப்படின்ற மாதிரி தான் பேங்கிங்லேயும் இருக்குன்றதால ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு போகும்போது 56,700 and 57,000 த ரெசிஸ்டன்சஸ். சப்போர்ட்ஸ் அட் 56,200. பிலோ 56,000 தான் கொஞ்சம் வீக்கில் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட்டு 1 to 2 days அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா ஆன் டெய்லி பேசிஸில் டேட்டா சேஞ்ச் ஆகும்போது சம்டைம்ஸ் நெகட்டிவிட்டி இருக்கும்போது சேஞ்ச் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது மண்டேக்கு இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுன்றதால நம்ம மண்டே லெவல்ஸாகவே இதை ட்ரீட் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஹையர் க்ளோஸ் போகும்போது நம்ம டார்கெட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கும். அண்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் எந்த செக்டாரில் மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ செக்டார் வைஸ் நம்ம பார்க்கும்போது இண்டைசஸில் இருக்கிற செக்டார்ஸில் ஆயில் அண்ட் கேஸ் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. பாட்டம் அவுட் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிவர்சலில் ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதால அதில் இருக்கிற நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கவுண்டர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணோம்னா தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி டு கெட் அ ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இண்டெக்ஸ் ரிவர்ஸ் ஆகும்போது அந்த இண்டெக்ஸில் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். இதுலேயே நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸும் கிடைக்கும் அண்டு நெக்ஸ்ட்டு 50ல் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸும் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் நிறைய சான்சஸ் இருக்கும். ஏன்னா செக்டார் ரிவர்சல் கிடைக்கிறதால. ஸோ மொமெண்டம் செக்டர் பொறுத்தளவுக்கு ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்றது வச்சுக்கலாம். அண்ட் இந்த வாரத்துக்கு உண்டான மொமெண்டம் ஸ்டாக் நியூஸ் கஃபே வியூவர்ஸுக்கு மொமெண்டம் ஸ்டாக் அப்படின்னும் போது விபிஆர்பிஎல்னால் விஷ்ணு பிரகாஷ் ஆர் புலிங்கா லிமிடெட் அப்படின்றது கரண்ட் ப்ரைஸ் 97.60 இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இறங்கினாலும் நீங்கள் வாங்கலாம். வாங்கினீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி டு கெட்
டீசன்ட் ரிட்டர்ன்ஸ் பிட்வீன் ஒரு 5% to 10% வந்து there is a huge chance to get profits அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மொமெண்டம் ஸ்டாக் வந்து VPRPL அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுவுமே வந்து சார்ட் பேஸ்ட் ஐடியாஸ் வித் வால்யூம், ஹியூஜ் வால்யூம் பேஸ்ட் ஐடியாஸ் தான். ஃப்ரைடே வந்து ஹியூஜ் வால்யூம் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கவுண்டரில். அட் த சேம் டைம் வந்து ரிவர்சலும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கவுண்டர்ஸை நம்ம செலக்ட் பண்ணும்போது சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். VPRPL பொறுத்தளவுக்கு பியூர் ஈக்விட்டி கவுண்டர். இது வந்து ஆப்ஷன் பேஸ்டு ஐடியாஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா இது ஃப்யூச்சரில் இல்லாத கவுண்டர். ஸோ டெலிவரி பேஸ்டு இன்ஃபர்மேஷன். இது டெலிவரி பேஸ்டுன்னும் போதே நமக்கு வந்து வால்யூமை தான் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ வால்யூமை பார்க்கும்போது ஆன் ஃப்ரைடே வந்து நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல வால்யூம் ஜென்ரேட் பண்ணியிருக்கு VPRPL. ஸோ அதனால தான் இந்த கவுண்டரை வந்து மொமெண்டம் ஸ்டாக்குக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுவுமே நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த ஆடியோஸ் திரும்பவும் நீங்கள் கேட்கும்போது. அடுத்து இப்போ நம்ம இருக்கிறது ரிசல்ட்ஸ் மந்த்து. இப்போ கம்மிங் மந்த் ஃபுல்லாகவே வந்து ரிசல்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் வருதுன்னும் போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சில பர்டிகுலர் கவுண்டர்ஸில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ரிசல்ட்ஸ்னு தெரியாமல் நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது ஒரு அப்நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும்போது நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ரிசல்ட் இருக்கிறது தெரியாது. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும்னு நினச்சிருவோம். அது ரிசல்ட்டுக்காக ரியாக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். ஸோ ரிசல்ட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா ப்ராஃபிட் புக்கிங்க்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போது ஆக்சுவலாக ஒரு ரிசல்ட் வந்து 2 நாள் கழித்து வரப்போகுதுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கவுண்டரில் வந்து நல்ல ஃபார்மேஷன் அப்படி இருக்குது, புல்லிஷ் ஃபார்மேஷன் இருக்குதுன்னா அதை நம்ம வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடியே வாங்கிடணும். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது நெகட்டிவாக இருந்தாலும் சம்டைம்ஸ் மேலே போகும், பாசிட்டிவாக இருந்தாலும் கீழே வரும். இது வைஸ் வர்ஸா, நான் தலைக்கீழே சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ரியலாக இதெல்லாம் நடக்குது. ஸோ நம்ம ஒரு 2-3 நாள் முன்னாடி நம்ம வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கவுண்டர் வந்து நம்ம ஹோல்டிங்கில் இருக்கும்போது நம்மளுக்கு ஃபேவராக மேலே போகும்போது பெரிய ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக அது ரிவர்ஸ் ஆனாலும் நம்ம கொஞ்சம் முன்னாடி வாங்கி இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக எக்ஸிட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பேஸ் ஐடியா ரிசல்ட்ஸை வச்சு பண்ணுறது. ரிசல்ட் அன்னைக்கு போயிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ அவென்யூ சூப்பர் மார்க்கெட் வந்து 11th அக்டோபர், HCL டெக்னாலஜிஸ் 13th அக்டோபர், தட் இஸ் மண்டே. HCL டெக்னாலஜிஸ் ரிசல்ட் வந்து மண்டேயில் இருக்குது. அண்ட் 14th அக்டோபர் அன்றைக்கி பார்க்கும்போது டெக் மஹிந்திரா சியன்ட் DLM இருக்குது. ஸோ இந்த சியன்ட் DLM நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு செமி கண்டக்டர் அந்த மாதிரி யூனிட்டில் வர்றதுன்றதால சியன்ட் DLM வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும். ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நிறைய டிஃபென்ஸ் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இதிலெல்லாம் வந்து நிறைய ஆர்டர் க்ரோத் வந்திருக்கு. ஸோ சியன்ட் DLM வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். நான் 14th அக்டோபர்னும்போது நமக்கு வந்து டியூஸ்டே தான் வந்து அதோட ரிசல்ட் வரப்போகுது. ஸோ மண்டே தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி கிடைக்குதா, நல்ல பேட்டர்ன்லலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ டெக் மஹிந்திரா அண்ட் சியன்ட் DLM வந்து 14th அக்டோபர். 15th அக்டோபர் ரொம்ப கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆக்சிஸ் பேங்க், ஏஞ்சல் ஒன், ஹெரிட்டேஜ் ஃபுட், HDFC Asset Management, HDFC Life, ஒபராய் ரியாலிட்டி இதெல்லாமே 15th அக்டோபரில் இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒபராய் ரியாலிட்டி வந்து ரியாலிட்டி செக்மெண்ட்டில் இருக்குது. ஆல்ரெடி ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. அவங்களும் ரியாலிட்டி செக்டரில் தான் இருக்காங்க. ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் வந்து அப்நார்மலி ஒரு ஃபேண்டாஸ்டிக் சவுண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குன்றதில் ஓபராயில் கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய விற்றுருப்பாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய விற்றுருப்பாங்க. இப்போது எல்லா நீங்கள் மும்பை எடுத்துக்கிட்டால் சரி, பெங்களூர் எடுத்துக்கிட்டால் சரி, எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் வந்து நல்ல சேல்ஸ் நடந்திருக்குன்ற மாதிரி தான் ஓவராலாக ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ ஓபராய் ரியாலிட்டியும் வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். அண்டு ஏஞ்சல் ஒன், அஃப்கோர்ஸ் ஏஞ்சல் ஒன் ரொம்ப கீழேருந்து ரிவர்சல் ஆகுது. அதனால் அது ரிசல்ட் பெட்டராக இருந்தால் ரொம்ப நல்லாவே மூவ் ஆகும். அதுவும் வந்து நீங்கள் யோசனை பண்ணலாம். பிகாஸ் ஏஞ்சல் ஒன் பொறுத்தளவுக்கு வீக்லி 200-day மூவிங் ஆவரேஜை தாண்டி இப்போ போயிருக்கு. ஸோ அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பார்க்கும்போது அந்த எந்த பேட்டர்னில் இருக்குன்றதை நான் ஒரு சில கவுண்டர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஏஞ்சல் ஒன் வந்து 200-day வீக்லியில் இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து அதை வந்து க்ராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்டையும் நான் கம்பேர் பண்ணி ஓபராய் ரியாலிட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த சார்ட்டையும் பார்க்கலாம். அடுத்தது 16th அக்டோபர் வந்து ரிசல்ட்ஸ் இன்ஃபோசிஸ், விப்ரோ, LTIM, ஜியோ ஃபினான்சியல், நெஸ்லே, ராலிஸ். ஸோ இதில் அகெயின் வந்து இன்ஃபோசிஸ், LTIM இந்த ரெண்டுத்தையும் வாட்ச் பண்ணலாம். பிகாஸ் இப்போ நடந்திருக்கிற வாரத்தில் வந்து நிஃப்டி ஐடி கொஞ்சம் ரிவர்சல் ஆகிருக்கு பாட்டம்லேருந்து. அது டெஃபினட்டாக வந்து நிஃப்டி ஐடி ரிவர்சல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில்
Infosys and Wiproலாம் வந்து there is a huge probability. ஆல்ரெடி HCL Technologies 13th அக்டோபர் இருக்குது, அது வந்து மண்டேன்றதால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது வந்து தேர்ஸ்டே இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ அப்படின்னும் போது நம்ம நினச்ச மாதிரி நிஃப்டி ஐடி இண்டைசஸ் கொஞ்சம் நல்லாவே மூவ் ஆச்சுன்னா இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோவில் வந்து டெஃபினட்டாக வந்து there is a மொமெண்டம் அப்படின்றது ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 16th அக்டோபர் இன்ஃபோசிஸ், விப்ரோ, LTIM, ஜியோ ஃபினான்சியல், நெஸ்லே, ராலிஸ் இருக்குது. அண்ட் 17th அக்டோபர் ஃப்ரைடே அதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் வந்து 17th அக்டோபர். JSW ஸ்டீல், பாலிகேப், ஹேவல்ஸ், AU பேங்க், டாடா டெக்னாலஜிஸ் இது எல்லாமே வந்து 17th அக்டோபர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கார்னரை வச்சு நீங்கள் வந்து எப்படி வாங்கணுன்றதை நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டேட்டில் வந்து நமக்கு ஃபேவராக இருக்கும்போது நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு தெர் இஸ் a huge chances. ஸோ இதில் வந்து சார்ட்டில் வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அண்ட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு தெர் இஸ் a ப்ராபபிலிட்டி அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குறது வந்து பெட்டர். இந்த மாதிரி ரிசல்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து நியூஸ் பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னும் இப்போ BPCL வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. கிரீன்ஃபீல்ட் ரிஃபைனரி அட் ஆந்திர பிரதேஷ் ராமாயப்பட்டினம் அப்படின்ற இடத்துல வந்து 6000 ஏக்கர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரீன்ஃபீல்ட் ரிஃபைனரி வந்து இங்கே உருவாகும் பட்சத்தில் there is a probability to increase their production. BPCL பொறுத்தளவு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறது இப்போ அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறது 9 to 12 மில்லியன் டன் வரைக்கும் கிரீன்ஃபீல்ட் பெட்ரோகெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் மட்டுமே 96,862 கோடி வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆந்திர பிரதேஷில். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு இது இட் வில் டேக் டைம், ஏன்னா உடனே வராது இது, பட் இட் வில் டேக் டைம். இந்த இதில் என்ன ஆகும்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது டெஃபினட்டாக வந்து BPCLலாம் வந்து பெரிய லெவலில் மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம கேதர் பண்ணிவிட்டு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து உடனே நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே எல்லாம் எடுக்க முடியாது. இட்ஸ் அ லாங் டேர்ம் பெட். அதனால இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம வந்து லாங் டேர்மில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். அண்ட் இன்னொரு நியூஸ் பேஸ்டு வந்து குமியாய் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு ஜப்பான் கம்பெனி. இதில் வந்து ஸ்ட்ராங் சேல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நடந்துகிட்ருக்கு. இவங்க இருக்கிற செக்டர் வந்து ஆக்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் அக்ரி ரிலேட்டட் பிஸ்னஸ். நம்ம நினைக்கலாம் ஏன்னா இப்போ திடீர்னு ஜப்பான் பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோன்னு, பட் நான் பாயிண்ட்டுக்கு வரேன் உங்களுக்கு. ஸோ அக்ரிகல்ச்சரல் கெமிக்கல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பிஸ்னஸில் வந்து இந்த குமியாய் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து இந்த குமியாய் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற கம்பெனி வந்து PI இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது நம்ம NSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிற ஸ்டாக் நேம். PI இண்டஸ்ட்ரீஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், ஆக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரின்றது. அவங்களோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிளையண்ட் இஸ் இந்த குமியாய் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படின்னும் போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் இவங்க வந்து குமியாய் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபர்தர் வந்து நெக்ஸ்ட்டு க்ரோத் வந்து பெரிய லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பெரிய லெவலில் கொடுத்துருக்காங்கன்னா தேவைப்படுற அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படும். இப்போ இருக்கிற வாங்கிட்டுருக்கிற ப்ராடக்டை விட நிறைய ப்ராடக்ட் அண்டு அடிஷ்னல் டன்ஸ் அப்படியெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம. அந்த மாதிரிலாம் வந்து தேவைப்படும் போது PI இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்னை விட இன்னும் ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு there is a huge probability. ஸோ அதுதான் வந்து PI இண்டஸ்ட்ரீஸோட வந்து கோரிலேட் பண்ணி குமியாயை வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸை வந்து இந்த ஸ்டாக்குக்கு நம்ம வந்து கோரிலேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதனால தான் இந்த PI இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாசிட்டிவ் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர்ன்றது வந்து நெக்ஸ்ட் 1 to 2 இயர்ஸ் அவங்களோட ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஸோ அது வரைக்குமே வந்து நல்ல ஆர்டர்ஸ் க்ரோத் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. அண்ட் ஆல்ரெடி இப்போ வந்து இருக்கிறதுல வந்து குட் ரிசல்ட்ஸ் எந்த ஸ்டாக் அப்படின்னு பார்க்கலாம்னா அது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு there is a huge probabilities அப்படின்னு வச்சுக்கலான்னு வைங்களேன். அப்போ வந்து GM Breweries இப்போ ரீசெண்டாக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நம்ம ரொம்ப சாலிட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே ரிசல்ட் இருக்குன்றதால அது ஆல்ரெடி ஒரு 700 to 800 ப்ளஸ்லாம் மூவ் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து அது டெஃபினட்டாக வந்து ஒரு சின்ன
இப்போ இருக்கிற மார்க்கெட் வால்டாலிட்டிக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் கிடைச்சா இந்த ரிசல்ட் நல்லா இருக்கிறதால இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 6 months நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா ரிசல்ட் நல்லா இருக்குன்றதால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னும் போது ஜிஎம் பிரிவரிஸ் அண்ட் ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் இந்த 2 கவுண்டரையும் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்து யூஎஸ் அண்ட் சைனா இப்போது நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னென்னா திரும்பவும் வந்து டேரிஃப் இம்போஸ் வந்து சைனாவுக்கு பண்ணியிருக்காங்க யூஎஸ். ஓகே, ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து டேரிஃப் இம்போஸ் அது இதுன்னு இன்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. பட் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் பிரசிடெண்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து சைனாவுக்கு வந்து இம்போஸ் பண்ணியிருக்கார். டேரிஃப் இம்போஸ் பண்ணோன்னே சைனாவில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா பிட்காயினை வந்து அவங்க டோட்டலாக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் சைனீஸ் கவர்மெண்ட் எவ்வளோ பிட்காயின் வச்சுருக்காங்களோ அவ்வளோத்தையும் சேல் பண்ண மாதிரி சோல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்க. அப்போது யுஎஸ் பிரசிடெண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிட்காயினில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் வந்து கொஞ்சம் க்ரோத் வந்து எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கார். டாலர் அண்ட் பிட்காயினை தான் நிறைய வந்து அவர் வந்து முதன்மைப்படுத்திகிட்டே இருக்கார் பிட்காயினை. ஸோ அந்த மாதிரி முதன்மைப்படுத்திகிட்டே இருக்கும்போது இப்போ டேரிஃப் வாரில் சைனாவுக்கு இம்போஸ் பண்ண உடனே சைனாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கிற எல்லா பிட்காயினையும் சேல் பண்ணதால் பிட்காயின் வந்து கண்ணாபின்னான்னு கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி கிராஷ் ஆகிடுச்சு இப்போது. ஸோ அப்போ அந்த மாதிரி கிராஷ் ஆகும்போது நிறைய பேர் வந்து அதில் வந்து பணத்தை வந்து வெளியே எடுப்பாங்க. பிகாஸ் ஒரு நல்ல பெரிய க்ரோத் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஒரு சடன் சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ் வந்து ஒரு பெரிய லெவலில், ஏன்னா சைனீஸ் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்க சோல்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நடுவில் இருக்கிற சின்ன சின்ன ரீட்டைலராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெரிய ஆளுங்க வந்து கொஞ்சம் விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா மறுபடியும் கீழே விழுந்துற போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த பணம் வந்து ஒரு ஜென்ரல் அசம்ஷன் நான் கொண்டு வரேன். இப்போ இந்த மாதிரி பிட்காயினில் ப்ராஃபிட் பண்ண பணத்தை வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் எல்லாருமே போடணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது அகெயின் வந்து இந்தியாவுக்கும் வந்து தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இங்கே இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுக்கு தெர் இஸ் எ ஹியூஜ் சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த டேரிஃப் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் பிட்காயின் விற்றதில் அவங்க பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அட் த சேம் டைம் யுஎஸ் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா பிட்காயின்ஸ் கிராஷ் ஆகிருக்கிறதால ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிட்காயின் கிராஷ்லேருந்து வெளியே வர்ற அமௌண்ட்டை வந்து வேரியஸ் கண்ட்ரியில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அங்கே நம்ம இந்தியா வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பும் வந்து இந்தியா மேலே இருக்கிறதால தட் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அப்படின்றத வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு சீசனல் டைம், தீபாவளி அடுத்தடுத்தெல்லாம் வந்து சீசனல் டைம்ன்றதால இங்கே வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும், எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ரிசல்ட் சீசன்ஸும் இருக்கிறதால ரிசல்ட்ஸில் வந்து கொஞ்சம் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டேக்ஸ் ரிடக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்து நிறைய டேக்ஸ் ஸ்லாப்லேருந்து வெளியே வந்திருக்கிறதால அந்த பிஸ்னஸ் எல்லாம் அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸில் போயிருக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இனி வரும் காலத்தில் கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்லாவே ப்ராபபிலிட்டி இருக்குது. அகெயின் நம்ம வந்து நிஃப்டிக்கு வரும்போது 24,587க்கு லோ வந்துட்டு இப்போது 25,285 25,300க்கு போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் இது கெஸ் பண்ணுற மாதிரி இது வந்து டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன் 25,600க்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ 25,600 அதுக்கும் ப்ளஸ்லலாம் போகும்போது லைஃப் ஹைக்கு பக்கத்துக்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸும் இருக்குது. இது எல்லாமே சேஃபாக நடக்கணும் அப்படின்னும் போது 25,000 வந்து இன்டாக்டாக இருக்கணும். 25,000 கட் பண்ணாமல் இருந்தால் இந்த ஹையர் பாசிபிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குன்றதால இப்போதைக்கு கொஞ்சம் நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி எந்த செக்டார் நான் சொல்லியிருக்கேன் ஆயில் அண்ட் கேஸ் நல்ல செக்டார்னு, ஸோ அதில் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிசல்ட் சீசன்ஸுக்கு எந்தெந்த ஸ்டாக்னு சொல்லியிருக்கேன் அதையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி அந்த ரிசல்ட்டுக்குள்ளே எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறதுன்னு பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்குற ஸ்டாக்கும் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும்போது வாங்கி ஒரு 3 to 6 மந்த்தில் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.